ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ஆல்ரெடி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் சீசன் அப்படின்னால மேங்கோ சீசனும் கூடவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மேங்கோ சீசனில் வந்து புளியோதரை அண்ட் லெமன் ரைஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் பிரேக் கொடுத்துட்டு இந்த வெரைட்டியான மேங்கோ ரைஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மேங்கோ ரைஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில்லெட்டில் ஒரு கப் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உரத் தால், 1 ஸ்பூன் சென்னா தால், கொஞ்சமாக வந்து கிரவுண்ட்நட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கேஸோட ஃப்ளேமில் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், சீக்கிரம் வந்து கருத்துரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 பிக் ஸ்லைஸ்ட் ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனையும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ்க்கு வந்து இந்த டிஷ்க்கு தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் இதோட வந்து ரெட் சில்லிஸ் வந்து ஒரு 8 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷோட மெயின் வைட்டல் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா மேங்கோ. அந்த மேங்கோவை வந்து ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மேங்கோ வந்து போதும். நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேங்கோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மேங்கோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு ஒரு 2 பிளேட் ரைஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் வந்து இந்த மேங்கோ ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலி நம்ம ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து 2 ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட் வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க, நம்மளுடைய மேங்கோ ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஏன் வந்து சம்மரில் நம்ம மேங்கோ சாப்பிடுவோம் அப்படின்னா இதில் வந்து விட்டமின் பி இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ்க்கும் வந்து இந்த மேங்கோ வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த மேங்கோ ரைஸ் வந்து நம்ம சம்மரில் சாப்பிடுவோம். எந்த ஒரு சீசனல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளாக இருக்கட்டும், அந்த சீசனில் வர்றதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய மேங்கோ ரைஸ் வந்து இப்போ ரெடி டு சர்வ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.